உலக அரசியல் என்னங்கிறத முழுமையாக புரிதல். அதை கற்பனைவாதம், உலகத்தை இயக்குபவர்கள் ஒரு சில குடும்பங்கள் இல்லை, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் தான் இந்த நாட்டை இயக்கி கொண்டிருக்கிறது, உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது, இதற்கு பின்னாடி யாருமே தவறானவர்கள் கிடையாது, எல்லாம் இயல்பாக நடக்குதுன்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா அவன் சொல்கிற மாதிரி பஞ்சம் வரும், பட்னி வரும், செத்து போயிடுவீங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். புரியுதுங்களா? நம்ம முன்னாடி இருந்தே கிட்டத்தட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சொன்னோமா இல்லையா? இங்கே உலக போர் கொண்டு வருவாங்க, அதன் மூலயமா ஒரு பஞ்சத்தை கொண்டு வருவாங்க, பஞ்சத்து மூலியமாக பட்னியை கொண்டு வருவாங்க சொன்னோம். கட்டாய தடுப்பூசியை கொண்டு வருவாங்க, அது கட்டாயம் போடணும்பாங்க, தடுப்பூசியை போட்டால் தான் அடுத்து ஸ்கூலில் சேர்க்க முடியும்பாங்க சொன்னோம். இதெல்லாம் எப்போ நம்ம சொன்னோம்? கடந்த 10 ஆண்டுகளாக கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு பைய காது கொடுத்து கேட்குறது எல்லாம் கற்பனைவாதம், கற்பனைவாதம் ஒன்று நாள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நடக்கனாச்சும் நம்பணும். அதுக்கப்புறமும் நீ கற்பனைவாதம்னா நீ கற்பனையாகவே நினச்சிக்கிட்டு நடக்கும்போது நீ பட்னியிலேருந்து சாவ. இவ்வளோதான் விஷயம் சொல்கிறோம். அதை திரும்பவும் சொல்கிறேன், இதற்கான ஒரே வழி மக்கள் உணர்தல். மக்கள் இந்த நாடகம் என்பதை இது உணரணும். நம்ம ஒரு நாடகத்துக்குள்ளே இருக்கோங்கிறத நீங்கள் உணரணும். பஞ்சம் என்பது இயற்கையாக வருவதல்ல. உங்களுக்கு விவசாயம் என்பது பொய்த்து போகுவது இல்லை. ஒரு இடத்தில் மழை பெய்யவில்லை என்றால் மறு இடத்தில் மழை பெய்து கொண்டு இருக்கும். உலகம் முழுக்க மழை பெய்யாது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ ஒரு பக்கம் மக்கள் பட்னியில் இறக்கிறார்கள் என்றால் மறுபக்கம் மக்கள் உணவை வீணடித்து கொண்டிருப்பார்கள். அங்கிருந்து டைமண்டை கடத்த தெரியுது, அங்கிருந்து பெட்ரோலை கடத்த தெரியுது, அங்கிருந்து எல்லா கனிம வளங்களையும் கடத்த தெரியுது, உலகத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மினரல் வரைக்கும் நோண்டி போய் எடுத்துகிட்டு வர தெரியுது. ஒரு 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாதா? பஞ்சத்தில் பட்னியில் வாழ்கிற மக்களை காப்பாற்ற முடியும். ஆனால் ஏன் அதை செய்கிறதில்ல? மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அப்படிலாம் கிடையாது. அங்கே இருக்க மனுஷனுக்கும் மனிதாபிமானம் இருக்குது, இங்கே இருக்க மனுஷனுக்கும் மனிதாபிமானம் இருக்குது. அவனுக்கு ஒரு பிரச்சனையா இவன் அனுப்புவான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இவன் அனுப்ப தயாராக இருப்பான். ஆனால் அனுப்புவதை தடுக்கும் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் யாருக்கு கீழே வேலை செய்யுதுன்னு கவனிச்சிங்கன்னா இது புரியும். அந்த கூட்டம் வேற ஒரு கூட்டம் இல்லை, மக்கள் சாக வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு கூட்டம்.